வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீயோ எல்லாவற்றிலும் மனம் தெளிவுள்ளவனாய் இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாய் இரு. இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை மனத்தெளிவுள்ளவனாய் இரு, மனத்தெளிவுள்ளவளாய் இரு. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு மன தெளிவு ரொம்ப அவசியன்றதை கர்த்தர் உணர்த்தி சில காரியங்களை வேதத்திலிருந்து அவர் காண்பித்து கொடுத்தார். அதுதான் இன்றைக்கு நாம் சுருக்கமாக தியானிக்க போகிறோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது அவர் இப்படியா சொல்றாரு, நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு. நீயோனா மற்றவங்க எப்படி இருக்கிறாங்கன்றதை நீ பார்க்காத, மற்றவங்க மன தெளிவு உள்ளவங்களா இருக்கிறாங்களா, மற்றவங்க எதை எப்படி செய்கிறாங்கன்றதெல்லாம் ரெண்டாவது. ஆனால் நீயோனா ஒரு குறிப்பிட்ட யாரிடத்துல சொல்லப்படுகிறதோ அவங்களுக்கு நேராக அது சொல்லப்படுகிறது. இந்த நீயோன்ற ஒரு வார்த்தை இன்னொரு அர்த்தத்தையும் குறிப்பிடுகிறது. நீ மற்றவங்களை பார்க்கறத விட்டுட்டு, மற்றவங்க வெவ்வேறு விதமாக அவங்க வாழ்க்கையில் இருக்கலாம், வெவ்வேறு விதமாக அவங்க ஜீவிக்கலாம். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு. உங்க பக்கத்தில் உங்க கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, அவங்க முகத்தை பார்த்து, நீயும் எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு. எதுல மன தெளிவா இருக்கணுமா? எதுல மன தெளிவா இருக்கணும்? எல்லாவற்றிலும். எல்லாவற்றிலும். சிலதில் மன தெளிவு இருந்துட்டு சிலதில் தெளிவு இல்லாமல் இருக்கக்கூடாது. இங்கே பவுல் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், நீயோ. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்ச வார்த்தை, நீயோ என்பது. மற்றவங்களாம் விட்டுரு, மற்றவங்க கதெல்லாம் உனக்கு வேண்டாம், உன்னை குறித்து பாரு, நீ எப்படி இருக்கணும் அதுதான். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகமாக வஞ்சிக்கப்பட்டு பின்மாற்றமாகி போவதற்கும், சத்தியத்தின்படி நடக்காமல் போவதற்கும், உலகத்தோடு கூட ஒன்றி நடப்பதற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய முதல் காரியம் என்னன்னா, அவங்க தங்களை மாத்திரம் பார்க்காதபடிக்கு அவங்க தங்களை சுற்றி இருக்கிறவர்களை பார்க்கிறதுனால அவர்களுடைய வாழ்க்கையில் இடறி போகிறதை அநேக இடங்களில் நாம் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு சின்ன பையனை பார்த்து, ஏன்பா தம்பி நீ முடியை இப்படி 4 கோணத்தில் வெட்டுற, விதமாக இருக்குது, முடி வெட்டினியா வெட்டலையான்னு சொல்லி ஒரு சின்ன பையனை கேட்டா அவன் சொல்லுவான், அண்ணே சபையில் இருக்கிற அங்கே வராங்க பார்த்தீங்களா அந்த அண்ணன், அவர் எப்படி வெட்டியிருக்கிறாரு, அவங்களெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கும் அப்படி வெட்டணும்னு தோணுது. இது ஒரு விதத்தில் அந்த பையன் சொல்கிறது நியாயமாக இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனால் இதையே ஸ்கூலில் படிக்கும் பொழுது 0 மார்க் எடுத்துகிட்டு வீட்டில் கொண்டு வந்துட்டு அம்மா அப்பா அடிக்கும் பொழுது, ஏன்டா 0 எடுத்த, ஏன்டா ஃபெயில் ஆனன்னு கேட்டால், அம்மா என் ஸ்கூலில் படிக்கிற அந்த பையன் மட்டும் ஃபெயில் ஆனால நானும் ஃபெயில் ஆனேன்னு சொன்னேன், எந்த வீட்டில் அதை சந்தோஷப்படுவோமா? அப்போ என்ன சொல்லுவோம், அவன் ஃபெயில் ஆகிறான், ஃபெயில் ஆகல, அதை பற்றி உனக்கு என்ன கவலை, நீயோ 80க்கு மேலே 90க்கு மேலே 100க்கு 100 மார்க்கை வாங்கிறதுக்கு வழியப்பாரு. அவன் எக்கேடு கெட்டு போனா உனக்கு என்ன, நீ நல்லா படி, நீ மேலே வரணும். ஆமாம் இல்லையா? இது போல் நம்ம எல்லா விதத்திலும் பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணுறோமா? யோசித்து பாருங்க. இது போல் எல்லா காரியத்திலும் நம்மை நாம் நிதானிக்கிறோமா? நமக்கு சாதகமான காரியங்களிலே நாம் மற்றவர்கள் உடைய வாழ்க்கை நெகட்டிவாக இருந்தாலும் நாம் அப்படி வாழ்வதற்கு மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் மற்ற காரியத்தில் நமக்கு எது தேவையோ அதில் நமக்கு சாதகமாக பேசுகிறோம். நீயும் எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. அடுத்தவங்களை பார்க்குறத, அடுத்தவனுடைய வாழ்க்கையை நோக்குகிறத விட நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னுடைய ஜீவியத்தில் எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு. அதை சொல்லிட்டு தான் பவுல் சொல்றார். தொடர்ந்து வாசிங்க. தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய்,
உன் ஊழியத்தை நிறைவேற்று. அப்ப நீ மன தெளிவுள்ளவனா இருந்தாதான் என்ன பண்ண முடியும்னா நீ தீங்கு அனுபவிக்க முடியும். என்ன இது கொடுமை? நன்மையை அனுபவிக்க தானே நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஆனா இங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? தீங்கு அனுபவி. அடுத்தது தீங்கு அனுபவிச்சுக்கிட்டே என்ன பண்ணணுமா? சுவிசேஷனுடைய உன் வேலையை செய். அதே நேரத்தில் உன் வேலை எப்படி செய்யணும்னா உன் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அதை செய்யணும். நிறைவேற்றுனா ஃபுல்ஃபில் பண்ணு, கம்ப்ளீட் பண்ணுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நீங்கள் அதிகமாய் உங்கள் வாழ்க்கையில் கடந்து போகிற காரியம் என்னவாக இருக்குன்னா, யாருக்கெல்லாம் நன்மை செய்கிறீங்களோ, யாருக்கெல்லாம் உதவி செய்கிறீங்களோ, யாருக்கு நல்லதை நீங்கள் நினைக்கிறீங்களோ அங்கிருந்து உங்களுக்கு தீமைகள் வரும், தீங்கு வர ஆரம்பிக்கும். உங்களை குறித்து தவறாக பேசுவாங்க, உங்களுக்கு எதிரான காரியங்களை மறைவாக செய்வாங்க. ஆனால் அதுதான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ தீங்கு அனுபவி. வேதமே சொல்லி கொடுக்குது, நீ தீங்கு என்ன பண்ணு? அனுபவி. ஆகவே இந்த வார்த்தை வசனத்தை நாம் ஆழமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், நமக்கு விரோதமாக ஒருத்தர் செயல்படும் பொழுது, நம்மிடத்திலிருந்து நன்மையை பெற்று நமக்கு மறுபடியும் தீமை செய்யும் பொழுது, நாம் அதை ஏற்றுக்கொள்ளத்தக்க விதத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கணும்னா முதலாவது நமக்கு வேண்டியது மனத்தெளிவு. அல்லேலூயா. மனத்தெளிவு இல்லைன்னா நம்ம உடனே என்ன பண்ணிடுவோம்னா கோபப்பட ஆரம்பிப்போம், வருத்தப்பட ஆரம்பிப்போம், நம்முடைய உள்ளத்தில் 1008 கேள்விகள் எழுப்ப ஆரம்பிக்கும், அல்லது அவர்களுக்கு எதிராக பதிலுக்கு பதில் நான் செய்வேன் என்கிற அப்படிப்பட்ட மாம்சிக எண்ணம் எழும்ப ஆரம்பிக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த பூமியிலே தீமைகள் உண்டு என்பது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கர்த்தருடைய வேலையை செய்யும் பொழுது, கர்த்தருடைய ஊழியத்தை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் தீமைகள் வரதான் செய்யும், தீங்கு உங்கள் வாழ்க்கையை தேடி வரும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அந்த தீங்கை எப்படி அனுபவிக்கணுமா? மன தெளிவுள்ளவனாய் இருந்து தீங்கை அனுபவிக்க வேண்டும். தீய சொற்கள், உங்கள் உள்ளத்தை உடைக்கக்கூடிய வார்த்தைகள், உங்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய காரியங்கள், உங்களை பற்றி உங்களுக்கு மறைவாக பேசக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு காதுகளுக்கு வரும் பொழுது நீங்கள் எப்படி இருக்கணும்? மன தெளிவுள்ளவளாக இருந்து அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவளாக இருக்கணும். அனுபவிங்கன்னா என்ன அர்த்தம்? ஏற்றுக்கொள்ளணும், அக்செப்ட் பண்ணுங்க. அதுதான் வேதம் சொல்லி கொடுக்கறது. அக்செப்ட் பண்ணிக்காத. உன்னை குறித்து என்ன சொன்னாலும், உனக்கு தீமையான நன்மையான காரியங்களை சொல்லும் பொழுது எவ்வளோ சந்தோஷப்பட்டு ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, நம்மை ஒருத்தர் புகழும் பொழுது, நம்மை ஒருத்தர் பெருமைப்படுத்தி பேசும் பொழுது, நம்மை ஒருத்தர் வாழ்த்தும் பொழுது அதை எப்படி சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, அனுபவிக்கிறோமோ, அந்த அந்த நம்மை குறித்து பெருமையாக பேசப்படும் பொழுது நாம் அந்த உள்ளத்தில் என்ன பண்ணுறோன்னா அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். நமக்குள்ளாக ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே போல் தீமையான காரியங்கள், தீங்கான காரியங்கள் உங்களுக்கு நேராக சொல்லப்படும் பொழுது, உங்களை குறித்து பேசும் பொழுது, அது உங்கள் செவிகளுக்கு வரும் பொழுது, அல்லது நேரடியாக நீங்கள் கேள்விப்படும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அதை என்ன பண்ணுங்க? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குல்ல, ஆனால் வசனம் அப்படி தானே சொல்லுது. அதை சந்தோஷமாக அனுபவிக்கிறதுக்கு தான் மன தெளிவுள்ளவனாயிருன்னு வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த ரகசியத்தை நீங்கள் கற்றுக்கொண்டுட்டீங்கன்னா, உங்களை குறித்து யார் என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும், உங்கள் வாழ்க்கையில் எத்தனை தீங்கான காரியங்கள் நீங்கள் கடக்க நேர்ந்தாலும் எந்த நேரத்திலும் நீங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போகவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா உங்களுக்கு ஒரு மனத்தெளிவு இருக்கிறது. இந்த மனத்தெளிவு இருந்தால் தான் தீங்குகள் வந்தாலும் தீமைகள் வந்தாலும் உங்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய வேலையை நீங்கள் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் வியாபாரம் பண்ணுற இடத்துல உங்களுடைய வியாபாரத்தை கெடுக்கும்படியாகவோ, உங்களுடைய வேலையில இருந்து உங்களை வெளியே அனுப்பும்படியாகவோ அங்கே அநேக சூழ்ச்சிகள் நடக்கலாம். இன்றைக்கு அது எல்லா இடங்களிலும் சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிற காரியம். அப்பொழுது உங்களை குறித்தோ நீங்கள் செய்கிற காரியங்களை குறித்தோ தவறாய் அங்கே பேசப்படும் பொழுது, அது உங்கள் செவிக்கு வரும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு கட்டத்தில் பேசாமல் இந்த வியாபாரத்தையே விட்டுடலாமா, இல்லை பேசாமல் இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போயிடலாமா, என்னை குறித்து இப்படி பேசுகிறாங்களே என்று சொல்லி மனமடிவாகிறதுனால உங்களுடைய யோசனை அப்படி மாற ஆரம்பித்ததுன்னா என்ன ஆகும்னா, உங்கள் வேலையை தொடர்ந்து என்ன பண்ண முடியாது?
செய்ய முடியாது. அதற்கு உதாரணமாக தான் இங்கே சொல்கிறார், சுவிசேஷகனுடைய வேலையை செய். நான் பேசுவது ஊழியத்தையும் உலக பிரகாரமான உங்களுடைய பொறுப்புகளையும் இணைத்து நான் பேசி கொண்டிருக்கிறேன். அடுத்ததாக சொல்லப்படுகிறது, உன் ஊழியத்தை நிறைவேற்று. உனக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குதோ அதில் எந்த சூழ்நிலையும் தீங்கு அனுபவிக்கிறதுனால அந்த பொறுப்பை நிறைவேற்றாமல் பாதியில் விட்டுட்டு போயிடாது. அதை என்ன பண்ணு, ஃபுல்ஃபில் பண்ணு. ஆகவே நம்முடைய பொறுப்புகள் இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய ஊழியமானாலும் உலக பிரகாரமான வேலையானாலும் குடும்பத்துக்குரிய பொறுப்புகள் ஆனாலும் அவர்களுக்கு என்னென்ன பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ நீங்கள் அதை தொடர்ந்து செய்யணும், அதை நீங்கள் செய்து முடிக்கணும். ஹல்லேலூயா. இதன் மத்தியில் இதிலிருந்து உங்களை இடர செய்வதற்கு தீமையான காரியங்கள் வரலாம். அப்படி வரக்கூடியதை நீங்கள் உங்களை பாதிக்காத அளவுக்கு நீங்கள் அதை அனுபவிக்கணும். எப்படி? சர்க்கரையை வாயில் போட்டாலும் அது என்ன பண்ணக்கூடாது, இனிக்கக்கூடாது. இது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா? வேப்பிலையை சாப்பிட்டாலும் வாய் என்ன பண்ணக்கூடாது, கசக்க கூடாது. அதுக்கு தேவை மனத்தெளிவு. ஹல்லேலூயா. ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரக்கூடிய முதிர்ச்சி. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வளர 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 உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த முதிர்ச்சியின் அனுபவம் தான் என்ன பண்ணுன்னா, இந்த காரியங்கள் எல்லாம் கேட்டாலும் நீங்கள் சந்தித்தாலும் அதை நீங்கள் அனுபவித்தாலும் அது ஒன்றும் உங்களுடைய வேலைகளை உங்கள் பொறுப்புகளை நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தை அது எதுவுமே என்ன பண்ண முடியாதுன்னா டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. ஹல்லேலூயா. இந்த கட்டத்திற்கு நம்ம வந்துட்டா போதும், எத்தனை காரியங்கள் வந்தாலும் அது நம்முடைய வாழ்க்கை ஒரு நாள் அது பின்னோக்கி அது இழுக்க முடியாது. நம்முடைய பொறுப்பிலிருந்து நம்மை வெளியே தள்ளி வைக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியங்கள் ஆனாலும் சரி, உங்களுடைய வீட்டின் பொறுப்புகள் ஆனாலும் சரி, நீங்கள் செய்கிற வேலையானாலும் சரி, வேலை செய்கிற இடமானாலும் சரி, இதில் தெளிவுள்ளவளா இருங்க, மனத்தெளிவு. ஆகவே இதன் அடிப்படையில் வேதத்திலிருந்து சில சம்பவங்களையும் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். மனத்தெளிவு எப்படி இருக்கணும், மனத்தெளிவை இடர செய்யக்கூடிய காரியங்கள் எப்படிலாம் வரும், எந்த சூழ்நிலையெல்லாம் வரும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி அதை நம்ம அதை கரெக்டாக அதை புரிந்து கொண்டு செயல்படணும் என்பதை குறித்து வேதத்தில் தேவன் நமக்கு வைத்திருக்கிறதான சில உதாரணங்கள் மூலமாக உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். கவனமாக கேளுங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும்போது, போதும் இங்க கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிடுவோம். தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிப்பதற்கு திரும்பும் பொழுது, அந்த சம்பவத்தை நான் சொல்லிடுறேன். உடன்படிக்கை தேவனுடைய பெட்டியை தாவீது தன்னுடைய நகரத்துக்கு கொண்டு வர்றார். அதற்கென்று தாவீது செய்திருந்ததான அந்த இடத்துல தேவனுடைய பெட்டி வைக்கப்படுகிறது. இது தாவீதுடைய நெடுநாள் ஆசை. நீங்கள் இப்போ பைபிளை படிச்சிங்கன்னா, நான் ஆசீர்வாதம் சொல்லி முடித்தா கூட உங்களால் புரிந்து கொள்ள முடியாது, அவ்வளோ இருக்கும். நான் அதை சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன், வீட்டில் போய் படிங்க. தேவனுடைய பெட்டியை தன்னுடைய இடத்திற்கு கொண்டு வரணும்னு தாவீது பிரயாசப்படுகிறார். அப்படி வரும்பொழுது வர்ற வழியில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், அங்கே உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருகிற அந்த ரதமானது அசைகிறது. அந்த உடன்படிக்கை பெட்டியும் அசையும் பொழுது அதை நடத்தி வருகிற ஊசா என்பவன் உடன்படிக்கை பெட்டி விழுந்து விட போகிறது என்று கையை வைக்கும் பொழுது தேவன் அவனை அங்கே அடிக்கிறார். ஊசா அங்கே மரித்து போகிறான். அந்த இடத்துக்கு பேரேஸ் ஊசா என்று தாவீது பேர் வைக்கிறார். இதை தாவீது பார்த்த உடனே எந்த உடன்படிக்கை பெட்டி தன்னுடைய வீட்டிற்கு கொண்டு வந்து தன்னுடைய இடத்திற்கு கொண்டு வந்து வைத்தா ஆசீர்வாதம் நினைச்சாரோ, சந்தோஷமாக கொண்டு வந்தாரோ, இப்போ அவருக்கு பயம் வந்துடுது. உடனடியாக அவர் யோசிக்கிறாரு, வர்ற வழியிலே ஒருத்தனை ஆண்டவர் போட்டு தள்ளிட்டாரு, இந்த உடன்படிக்கை பெட்டி நான் கொண்டு வந்து வச்சு எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு என்ன பண்ணுறாரு, அங்கே வேறொரு மனுஷன் வீட்டில் அந்த உடன்படிக்கை பெட்டியை இருக்கட்டும் என்று அவர் சொல்லுகிறார். அங்கே பார்க்குறோம் 11வது வசனத்தில், கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத்ஏதோம் வீட்டில் 3 மாதம் இருந்தது. தாவீது அந்த உடன்படிக்கை பெட்டியை அவனுடைய வீட்டில் கொண்டு போய் வச்சிடுறாரு. அவனுக்கு ஏதாவது ஆனால் பரவாயில்லன்றதா என்னன்னு தெரியல. ஆனால் அங்கே வீட்டுக்கு போன பிறகு ஆண்டவர் ஓபேத்ஏதோம் ஆசீர்வதிக்கிறாரு, அவனுடைய வீட்டார் ஆசீர்வதிக்கிறார், அவன் வீட்டை ஆசீர்வதிக்கிறார், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறார். இப்போ தாவீது அதை கவனிக்கிறாரு. இப்போ மறுபடியும் தாவீதுக்கு ஆசை, இப்படிப்பட்ட தேவனுடைய பெட்டி
சீக்கிரம் என்னிடத்துல வரணும்னு சொல்லிட்டு அந்த உடன்படிக்கை பெட்டி மறுபடியும் ஓபேத்ஏதோம் வீட்டிலிருந்து தன்னுடைய இடத்திற்கு கொண்டு வருகிறார். இப்போ தாவீது மிகுந்த சந்தோஷம். ஏனென்றால் அவர் விரும்பின, அவர் ஆசைப்பட்ட அந்த தேவனுடைய பெட்டி தன்னுடைய நகரத்துக்கு வர்றது அந்த சந்தோஷம் அவரால் தாங்கவே முடியல. நிரம்பி வழிகிற சந்தோஷம், எல்லையை மிஞ்சுகிற மகிழ்ச்சி. தாவீது தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக தன் முழு பலத்தோடு கூட ஆடி பாடுகிறதை பார்க்கிறோம். எல்லாம் ஆடி பாடி முடிச்சுட்டு சந்தோஷமா வந்து பலிகளை செலுத்துகிறார்கள். பலி எல்லாம் செலுத்தி முடிச்சுட்டு இப்போ தாவீது பலி செலுத்தின பிறகு திரும்பி தன்னுடைய ஜனங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கணும்னு மன மகிழ்ச்சியோட மிகுந்த சந்தோஷத்தோட உள்ளத்துல அவ்வளவு ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் நிரம்பி இருக்கிறது. இப்போ பலியும் முடிச்சுட்டு வசனத்தை வாசிக்கிறோம். தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும் போது, இப்போ இப்படி திரும்புறாரு. வாசிங்க. சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றால், அப்படியே டோட்டலா மனசை கம்ப்ளீட்டா டேமேஜ் பண்ணிட்டா. யோசித்து பாருங்க, தாவீதுடைய இருதயம் மிகுந்த மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை, சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. உள்ளத்துல ஜனங்கள் எல்லாம் ரொம்ப பிளஸ் பண்ணணும்னு சந்தோஷமா திரும்பும் பொழுது அவர் பார்த்தது, அங்கே எதிர்கொண்டு வந்தது அவருடைய மனைவி ஆகிய மீகாள். வந்துட்டு சும்மா இருந்தா பரவாயில்ல, வந்து தாவீதுடைய உள்ளத்தை எப்படி வார்த்தையினால உடைக்கணுமோ மொத்த சந்தோஷத்தையும் மொத்தமா டோட்டல் கொலாப்ஸ் பண்ற மாதிரி சொல்லிட்டா. யோசித்து பாருங்க, இங்க தாவீதுடைய நிலை எப்படி இருந்திருக்கும். ஒரு பக்கம் மன நிறைவு. இப்போ அந்த மன நிறைவில் வரும் பொழுது இங்க வார்த்தைகள் மன நோவாய் வருகிறது. முதலாவது மன நிறைவும் மன நோவும், தாவீதும் மீகாளும் முதல் குறிப்பு. இங்கே ரொம்ப சந்தோஷமான மனநிலை, ரொம்ப உற்சாகமான ஒரு இருதயம், ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியான ஒரு இருதயத்தின் நினைவு, திருப்தியான ஒரு மனநிலை. இப்படி இருக்கும் பொழுது அங்கே மீகாளுடைய வார்த்தை தாவீதுடைய மொத்த மனநிலையை டோட்டலாகவே டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த நேரத்தில் தாவீது என்ன பண்ணார், அதுதான் ரொம்ப முக்கியம். 21வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பணுமாவேன். அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான். இந்த சூழ்நிலையில் தாவீதுடைய தெளிவான பதில். உடனே டென்ஷன் ஆயிட்டு அங்க அவளை பார்த்து அவளை கடிந்து கொள்ளக்கூடிய வார்த்தை அல்ல, தாவீதுடைய மன தெளிவை இங்க பாருங்க. தாவீது அந்த வார்த்தைக்கு அழகாக சொல்றாரு, நான் அங்க கர்த்தரை உயர்த்துகிறத பார்க்கிறோம், இன்னும் ஆண்டவருக்காக நான் செயல்படுவேன் அப்படின்றத சொல்றத பார்க்கிறோம். எந்த ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தருக்காக நான் நிற்கிறதுனால வெட்கப்பட மாட்டேன், அவர்களுக்கு முன்பாக நான் இன்னும் மகிமை தான் அடைவேன்றத தெளிவா தாவீது சொல்றாரு. ஹல்லேலூயா. 18வது வசனத்தை வாசிங்க. தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்ட பின்பு சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே ஜனங்களை ஆசீர்வதித்து இஸ்ரவேலின் திரள் கூட்டமான ஸ்திரீ புருஷராகிய சகல ஜனங்களுக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சை ரசத்தையும் பங்கிட்டான். பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வீட்டிற்கு போய்விட்டார்கள். இதிலிருந்து என்ன தெரியுது, மீகாள் வந்து பேசின வார்த்தை தாவீது செய்யக்கூடிய வேலையையும் அவனுடைய காரியங்களை எதுவுமே அது என்ன பண்ணல, ஸ்டாப் பண்ணல. ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம், மன நிறைவு. இப்போ மனநோவு. அதன் மத்தியிலே தாவீது மன தெளிவுள்ளவனாய் இருந்தபடினாலே அவன் ஜனங்களை ஆசீர்வதித்தான் தான் பார்க்கிறோம். ஹல்லேலூயா.
அங்கே உடனே அவன் இறங்கி போயிட்டு அந்த இடத்த விட்டுட்டு அவன் கோபத்தில் போயிடல, அரண்மனைக்கு நேராக அவன் வீட்டுக்கு போயிடல, எங்கேயும் வேற எந்த காரியத்தை கோபமாய் பேசி அங்கே பார்க்க முடியல. அங்கே அவனுக்கு அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு, தன் ஸ்தானத்தை அவன் உணர்ந்தவனாக, மன தெளிவுள்ளவனாக, அங்கே எல்லா ஜனங்களுக்கு முன்பாக எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ, ஒரு ராஜா மற்ற ஜனங்களுக்கு முன்பாக அந்த நேரத்தில் என்ன விதமான ப்ரெஷரான சிச்சுவேஷன் அவனை சூழ்ந்து அவனை நெருக்கினாலும் அங்கே அவன் தெளிவுள்ளவனாக தன் வேலையை நிறைவேற்றினதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலும் கூட நீங்க மன நிறைவோடு கூட இருக்கும் பொழுது சில மன நோவுகளுக்கான வார்த்தைகள் உங்களை தேடி வரலாம். ஹல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்க கோபம் கொள்ளாதபடிக்கு, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுடைய பொறுப்பை எந்த காரியத்தை செய்ய முன் வந்தீங்களோ அதை விட்டு நீங்க விலகி போய்விடாதபடிக்கு, அந்த காரியம் உங்களால் முடியாது என்று சொல்லாதபடிக்கு, எப்பொழுதுமே எனக்கு இப்படிதான், ஏதாவது ஒரு காரியத்தை நல்லதா செய்ய ஆரம்பித்தா இந்த மாதிரி காரியம் வரும்னு சொல்லாதீங்க. இது தாவீதுக்கே வந்ததென்றால், இஸ்ரவேலை ஆளுகிறக்கூடிய தாவீதுக்கே அப்படிப்பட்ட ஒரு காரியம் வரும் என்றால் உங்களுக்கும் எனக்கும் வருவது சாதாரண காரியம்தான். ஹல்லேலூயா. இதிலே நாம் மன தெளிவுள்ளவர்களாக இருந்து உங்கள் ஸ்தானத்துக்குரிய காரியத்தை, உங்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை நீங்க நிறைவேற்றுகிறவர்களாய் நீங்கள் இருக்கணும். ஹல்லேலூயா. உடனே டென்ஷன் ஆகிட்டு அந்த காரியத்தை தூக்கி போட்டுட்டு போறதோ, அதுக்கு பதிலாக பேசக்கூடிய காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அதற்கு தேவை மன தெளிவு. முதலாவது காரியம் மன நிறைவும் மன நோவும். மன தெளிவு இருந்தால் தான். இங்கே ஒரு பக்கம் தாவீது என்ன பண்ணுறாரு, தீங்கு அனுபவிக்கிறார். அந்த வார்த்தைலாம் எப்படி வருது, ஈட்டியா, மனசை நோகடிக்க முடியா, உற்சாகத்தை குறைக்க முடியா, அவன் அப்படியே ரொம்ப உள்ளத்தையே விசாரப்படுத்தக்கூடிய வார்த்தை வருது. இதை அனுபவிக்கிறார், அதே நேரத்தில் வேலையை செய்கிறார், அதை நிறைவேற்றி முடித்தார். ஹல்லேலூயா. இந்த மனத்தெளிவு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கணுன்றது கர்த்தர் விரும்புகிறார். எல்லா இடங்களிலும் இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம சந்திக்க நேரிடும். ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு தேவை வெரி குட் மனத்தெளிவு. இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் என்று சொல்ல சொன்னாள். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். எலியா அங்கே அந்த பர்வதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை அவர் செய்து முடிக்கிறார். அதற்கு பின்பு பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை அவர் கொன்று போடுகிறார். ஒரு மிகப்பெரிய ஜெயம், ஒரு சவாலை ஜெயித்த ஒரு நேரம் அது. அந்த சவாலில் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக எலியா ஒரு மனிதனாக இருந்து ஜெயத்தை எடுக்கிறார். அந்த ஜெயத்தை எடுத்த பிறகு இந்த செய்தி அந்த நாட்டை ஆளுகை செய்யக்கூடியதான் ஏசபேல் இடத்துல அந்த வார்த்தை வந்த பொழுது அங்கே என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், ஏசபேல் எலியாவின் இடத்துல ஆட்களை அனுப்பி, நீ எப்படி என்னுடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்தியோ அதே போல உனக்கு நாளை இந்த நேரத்தில் செய்யலைன்னா மட்டும் பார்த்துக்கோ. இப்போ ஒரு சவால் எலியாவுக்கு நேராக சொல்லப்படுகிறது. அந்த நாட்டை ஆளுகிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபுடைய மனைவியாகிய ஏசபேல். இந்த வார்த்தை உள்ளத்தை உடைக்கிறது. இரண்டாவது காரியம் ஜெயமும் பயமும், எலியாவும் ஏசபேலும். எலியா மிகப்பெரிய சவாலில் ஒரு ஜெயத்தை எடுத்துட்டாரு. இப்போ அடுத்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை எலியாவின் இடத்துல வந்த உடனே 3வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரியன் செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். ஒரு மிகப்பெரிய சவாலை ஜெயித்த ஒரு தேவ மனுஷன், வானத்திலிருந்து அக்னி இறக்கினவன், எல்லா ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தரே தேவன் என்கிற அந்த வார்த்தையை ஒலிக்க செய்த
ஒரு மகா பெரிய தீர்க்கதரிசி, இப்பொழுது ஒரு பெண்ணுடைய வார்த்தை வருகிறது, உன்னை நான் கொலை செஞ்சிருவேன், நாளைக்கு உன் கதை முடியுது அப்படின்ற ஒரு வார்த்தை வந்த உடனே அவ்வளவு ஜெயத்தின் சந்தோஷத்தில் இருந்த, ஜெயத்தின் உச்சத்தில் இருந்த தேவ மனிதனாக எலியா இப்பொழுது ஒரு சூறை செடியின் கீழ் போய் படுக்கக்கூடிய ஒரு நிலை. சூறை செடியின் கீழே போய் படுத்து கொண்டு அவர் சொல்றாரு, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த காரியங்கள் எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒன்று. இது யேசபேலின் ஆவி. இந்த யேசபேலின் ஆவி எப்படிப்பட்டது என்றால், இந்த யேசபேலினுடைய ஆவி பயத்தை கொண்டு வருகிற ஆவி. யேசபேலின் ஆவி கொலை செய்கிற ஆவி. இந்த பயமானது ஒரு மனுஷனை எங்கே கொண்டு போகும் என்று சொன்னால், அவன் தன்னையே தான் கொலை செய்து கொள்ளும்படியாக, தற்கொலை செய்து கொள்ளும்படியான இடத்துக்கு நேராக கொண்டு போகிறது தான் இந்த யேசபேலின் ஆவி. சூழ்ந்து வருகிற காரியங்கள், சந்திக்கிற பிரச்சனைகள் எல்லாம் எவ்வளவுதான் கர்த்தருக்காக சில நேரங்களில் முன்னணியில் நின்று இருந்தாலும், ஆனால் திடீரென்று சில வார்த்தைகள் வரும் பொழுது, யேசபேலின் ஆவி வந்து தாக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, முதலாவது தேவ பிள்ளைக்கு பயம் உண்டாகும். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், தேவ பிள்ளைக்கு எப்படி பயம் உண்டாகும்? வரும். ஆனால் நான் சொல்லக்கூடிய காரியத்தை தொடர்ந்து நீங்க கவனிக்கும் பொழுது நீங்க அதில் இருக்கிறதான ஆழங்களை நீங்க தெரிந்து கொள்ளுவீங்க. இங்க எலியா பயந்து போனான் என்று சொல்லி பார்க்கணும். தன் பிராணனை காக்கும்படி அவர் போகிறார். தன் ஜீவனை பாதுகாக்க ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அங்கே போய் அவர் சொல்றது என்ன, 4வது வசனத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, நான் சாக வேண்டும். யார் சொல்லக்கூடிய வார்த்தை பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்த ஒரு மனுஷன் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் சாக வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளினாலே, போராட்டங்களினாலே பயந்து இருக்கிறீங்களா? அல்லது உங்களை நடத்தக்கூடிய சூழ்நிலைகள், அந்த காரியம் உங்களை எதுக்கு நீ இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம், இருக்கிறதை விட நீ போனாலே போதும்னு சொல்லி உங்களை சில காரியங்கள் உங்களை தூண்டி கொண்டிருக்கிறதா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசட்டும். அது யேசபேலின் ஆவி. இந்த யேசபேலின் ஆவி தேவ பிள்ளைகளை தான் தாக்கும், தேவனுக்காக நிற்கிறவர்களை தான் தாக்கும். முதலாவது அங்கே பயம் வருகிறது. அதற்கடுத்தது எலியா சொல்றாரு, நான் சாக வேண்டும். ஆனால் எலியாவுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. அநேக வேலைகளை தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் அவன் சோர்ந்து போனபடினாலே சாக வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறதை பார்க்கிறோம். இங்கே இந்த நேரத்தில் எலியாவுக்கு மன தெளிவு இல்லாத ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. மன தெளிவு இல்லாமல் போகும் பொழுது இப்படிப்பட்ட பயங்கள் நம்மை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு தேவ பிள்ளைக்கு மன தெளிவு இருக்கணும். தேவ பிள்ளைக்கு சத்தியத்தை குறித்த ஒரு தெளிவு இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை குறித்த, நித்தியத்தை குறித்த ஒரு வெளிச்சம், தெளிவு இருக்கணும். அப்படிப்பட்ட தெளிவு இருந்தால் மாத்திரம்தான் தன்னுடைய வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய எப்படிப்பட்ட ஏமாற்றங்களாக இருந்தாலும், கஷ்டங்களாக இருந்தாலும், இழப்புகளாக இருந்தாலும், அவமானங்களாக இருந்தாலும் அதில் நிற்கக்கூடியதான மனத்தெளிவு இருக்கும் பொழுதுதான் அவர்களால் அதை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சத்தியத்தை குறித்த அந்த தெளிவு அற்று இருக்கும் பொழுது, தேவனோடு கூட இருக்கக்கூடிய அந்த நெருங்கின உறவில் ஒரு விரிசல், ஒரு பிரிவு இருக்கும் பொழுது, அங்கே நாம் பார்க்கணும், தேவனுடைய ஊழியனே அவன் போய் பயந்து ஒளிந்து கொண்டு, இதுக்கு மேலே நான் இருக்கணுன்ற எண்ணம் இல்லை. அவர் என்ன நினைச்சிட்டாரு, இவ கரத்தாலேயே நான் சாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம், அதுக்குள்ள ஆண்டவரை என்னை எடுத்துக்குங்கன்ற அந்த இடத்துக்கு எலியா போகிறதே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இதனால என்ன நடந்தது? எலியாவின் வாயிலிருந்து வந்ததெல்லாம் விரக்தியின் வார்த்தைகள். எலியா தான் மரிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினான். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இப்படிப்பட்ட காரியங்கள் தூண்டி கொண்டிருக்கிறது. நீ இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை, நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ எங்கேயாவது போயிடலாம், அல்லது நீ ஏதாவது பண்ணிக்கலாம்னு சொல்லி இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய இருதயத்தை யேசபேலின் ஆவி தூண்டி கொண்டிருக்கிறது. ஒருவேளை கர்த்தருடைய நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன், இந்த நேரத்தில் நீங்க கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய சபையில் இருக்கக்கூடியதான ஒருவரும் இந்த யேசபேலின் ஆவியினாலே தாக்கப்படக்கூடாது. இப்பொழுது அந்த யேசபேலின் ஆவியை அழிக்கக்கூடிய வல்லமை, அழிக்கக்கூடிய அபிஷேகம் சரீரத்தில் இறங்கட்டும். மனம் அடிவாக்குகிற, பயத்தை கொண்டு வருகிற வாழ்க்கை போதும் என்று நினைக்கிற அந்த எண்ணம் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிக்கணும். ஆனா நடந்தது என்ன உங்களுக்கு தெரியும்? எலியா
தேவனுடைய மனுஷனாய் இருந்தபடினால எலியாவுக்கு அந்த நிலையை கர்த்தர் விடலை. கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவனை பலப்படுத்தி, நீ செய்ய வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் சொல்லி 40 நாட்கள் இரவும் பகலும் நடந்து ஓரே பர்வதத்துக்கு போகும்படியாக கர்த்தர் பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாளும் விட மாட்டார். ஆகவே தேவனோடு கூட எப்பொழுதும் ஒரு நெருங்கின உறவு இருக்கணும். ஆனால் இங்கே ஒரு தேவ மனுஷனுக்கு மன தெளிவில்லாமல் போன பொழுது அவனுக்குள்ள இருந்து புறப்பட்டது விரக்தியின் வார்த்தை. அவனுக்குள்ள இருந்த காரியம் எல்லாமே மரிக்க விரும்பின காரியம். அது மாத்திரமல்ல, எலியாவுடைய பிரயாணம் நின்று போனது. எலியாவுடைய பிரயாணம் ஸ்டாப் ஆயிடுச்சு. எவ்வளவு நேரம் சூரிய செடியின் கீழே இருந்தாரோ அவ்வளவு நேரம் எலியாவுடைய ஊழியம் என்னாச்சு? நின்று போனது, தாமதமானது என்று அர்த்தம். அந்த நேரத்தில் மாத்திரம் எலியா சூரிய செடியின் கீழே இல்லாம தேவனிடத்தில் காரியத்தை கேட்டு செயல்பட்டு இருப்பார் என்றால் அந்த நேரத்தை தன்னுடைய ஊழியத்திற்காக அதை அவர் பயன்படுத்தி இருக்க முடியும். ஆனால் பயந்தது நிமித்தம், சோர்ந்து போனது நிமித்தம் பிரயாணம் நின்று போனது. அந்த நேரத்தில் செய்யக்கூடிய ஊழியத்தின் காரியமும் ஸ்டாப் ஆனது. ஆனாலும் கர்த்தர் விடலை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறாரு. அவர் தம்முடைய தூதனை அனுப்புவார். ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை அப்படிப்பட்ட எண்ணத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு நேராக யாரையாவது கொண்டு வந்து பேச வைப்பார். உங்களுக்கு நேராக கர்த்தர் வார்த்தைகளை கொண்டு வருவார். ஒருவேளை உங்க வீட்டில் இருக்கவங்களும் உங்களை தைரியப்படுத்தி பேச ஆரம்பிப்பாங்க. இது எல்லாம் எதற்கு அர்த்தம் தெரியுமா? நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் என்பதற்கு அடையாளம் தான் அந்த சூழ்நிலையை கர்த்தரே அறிந்து யாரோ ஒருவர் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்க மனதை கர்த்தர் மாற்றி உங்களை தைரியப்படுத்துகிறதுக்கான காரியம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நேசிக்கிறதுக்கு அது அடையாளம். கர்த்தர் உங்களை எப்பொழுதுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறான்றது அடையாளம். உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்குது. நீ செய்ய வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்பதை கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தும்படியாக தான் கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆமான் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாய் புறப்பட்டான். ஆனாலும் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற மொர்தகாய் தனக்கு முன் எழுந்திராமலும் அசையாமலும் இருக்கிறதை ஆமான் கண்டபோது அவன் மொர்தகாயின் மேல் உக்கிரம் நிறைந்தவனாய். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரிந்தது. அகாஸ்வேரு ராஜாவுடைய நாட்களில் இந்த அரண்மனையில் இருந்ததான ஆமான் என்கிறவன் அங்கே புறப்பட்டு வருகிறார். அங்கே வெளியில மொர்தகாய் உட்கார்ந்திருக்கிறத பார்க்கிறாரு. மொர்தகாய் ஆமானுக்கு வணக்கம் செலுத்தாதபடினாலே அங்கே ஆமானுக்குள்ளாக ஒரு மிகுந்த ஒரு கோபம் வருகிறது. ஆமான் வெளியே புறப்பட்டு வரும் பொழுது சந்தோஷமும் மன மகிழ்ச்சியுமாய் புறப்பட்டான். ஆனாலும் ராஜாவின் அரண்மனையில் இருக்கிற மொர்தகாய் ஆமானை பார்த்து எழுந்திருக்கல, அசையில, ஆமானை அவர் கண்டுகொள்ளவே இல்லை. இது ஆமானுக்கு மிகுந்த உள்ளத்தில் ஒரு உக்கிரம், ஒரு கோபத்தை கொண்டு வந்தது. 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆமான் சொல்லுகிறார் அவங்க வீட்டில் வந்து, ஆனாலும் அந்த யூதனாகிய மொர்தகாய் ராஜாவின் அரண்மனை வாசல் உட்கார்ந்திருக்கிறதை நான் காணும் அளவும் அவை எல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை. எனக்கு ராஜா எவ்வளோ மேன்மை கொடுத்தாலும், எனக்கு எந்த உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்தாலும் என்னை மதிக்காமல் ஒருத்தன் உட்காந்துருக்கிறான் பாரு, அவன் இருக்கிற வரைக்கும் எனக்கு அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இப்போ ஆமானுக்குள்ள ஒரு மன போராட்டம் வருகிறது. அதை தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். அதே 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து, 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீர் ராஜாவுக்கு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான். இந்த மனுஷனுக்கு எப்படிப்பட்ட மனத்தெளிவு இருக்கின்றத உங்களுக்கு காண்பிக்க தான் இந்த பகுதியை நான் வாசிக்கிறேன். முதலாவது, ஆமான் சந்தோஷத்தோடு கூட வருகிறான். மொர்தகாயை பார்க்கும் பொழுது மனதில் கோபம் வருகிறது. இதை தன்னுடைய வீட்டிலும் தன்னுடைய நண்பர்களிடத்திலும் இதை பகிர்ந்து கொள்ளும் பொழுது தன்னுடைய மனைவியாகிய சிரேஷும் அவனுடைய நண்பர்களும் எல்லாம் சேர்ந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. நீ என்ன பண்ணு, 50 முழ உயரத்தில் ஒரு தூக்கு மரத்தை செய்.
நாளைக்கு ராஜாவை நீ பார்க்கும்பொழுது மொர்தெகாயை அந்த தூக்கு மரத்தில் போடும்படி சொல்லு, அப்போ அவன் முடிஞ்சு போயிடும் அவன் கதை, அதுக்கு பிறகு நீ சந்தோஷமா இருக்கலான்னு சொல்லி அங்கே அவனுக்கு சொல்லப்படுகிறது. 6ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு 12ஆம் வசனம், பின்பு மொர்தெகாய் திரும்பி வந்தான், ஆமோனோவென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான். ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் சிரேஷுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாக சிரேஷும் அவனை பார்த்து, மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர், அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள். இங்கே ஆமானுடைய மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள், ஏகப்பட்ட கோபங்கள், ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. இப்பொழுது இவனுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அவனுடைய மனைவியும் அவனுடைய நண்பர்களும் இன்னும் இவனை என்ன பண்றாங்கன்னா, கோபத்தை அதிகரிக்கும்படியாக, இன்னும் இவனுடைய உள்ளத்தை சஞ்சலப்படுத்தும்படியான அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது. நீ இனிமே அவ்வளவுதான், நீ என்ன பண்ண மாட்ட, உயர்த்தப்பட மாட்ட, மொர்தெகாய்க்கு முன்பாக நீ அவ்வளவுதான், நீ என்ன ஆயிருவ, தாழ்ந்து போயிருவ, நீ அவனுக்கு காலி பண்ணாத வரைக்கும் உன்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டவனை இன்னும் தூண்டி விடுறாங்க. இன்னும் என்ன பண்றாங்க, சில நெருப்பு எரிஞ்சு அணைய தெரியுமா, அடுப்புலலாம் சில நேரத்தில் அது எங்கே அணைஞ்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், அந்த காலத்தில் சொல்லுவாங்களா, அந்த என்ன சொல்கிறது, ஊதுக்குழலை ஊதாங்குழல் அதை வச்சு என்ன பண்ணுறது, நல்லா ஊதுறது. அப்போ அந்த சாம்பல்லாம் பறந்த பிறகு அந்த விறகு கட்டில் மறுபடியும் அந்த நெருப்பு தெரியும், இன்னும் நல்லா உஃப்னு ஊதுறது. ஊதின பிறகு கப்புன்னு பிடிக்கும் பாருங்க நெருப்பு, பத்திச்சு, என்ன ஆயிடுச்சு, பத்திக்குச்சு. இப்போ பாத்திரம் என்ன ஆயிரும், சூடாகும், உள்ளே இருக்கிறது பொங்கி வழி ஆரம்பிக்கும். இப்போ இந்த வேலையை யார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனா, சுரேஷ் இல்லை, சிரேஷ், ஆமன் மனைவியாகிய சிரேஷும் அவனுடைய நண்பர்களும் சேர்ந்து ஏற்கனவே டென்ஷனில் இருக்கிற ஆமானை இன்னும் தூக்கி விட்டாங்க. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா, 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அர்ப்போனா என்னும் ஒருவன், இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்கு மரம் ஆமானின் வீட்டண்டை நாட்டப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா, அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றான். அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானியை தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. மன தெளிவில்லாதபடியினால வாழ்க்கை அழிஞ்சு போச்சு, குடும்பம் முழுவதும் நாசமாக போச்சு. ஒரே ஒரு காரியம், ஆமானுக்கு அந்த நேரத்தில் என்ன இல்லை, மனதில் தெளிவில்லை. அடுத்தவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக இவன் போய் எதுக்கு தூக்கு மரத்தை செஞ்சான் இல்லையா? அவன் செஞ்ச தூக்கு மரத்தில் யார் செத்தது, ஆமேனை தான் மறிச்சு போனான். ஆனால் இந்த தூக்கு மரத்தை செய்ய வச்சது யாரு, சிரேஷ், மனைவியாக சிரேஷும். தொடர்ந்து மனைவின்னு வர்றதுனால யாரும் மேலே கோவப்படாதீங்க, அது என்னன்னு தெரியல, அந்த பகுதி அப்படி அமைஞ்சிருக்குது. இங்கே ஆமானுடைய மரணத்திற்கு காரணம் அவனை ஊதி அவனுடைய நெருப்பை, அவன் கோபத்தை உக்கிரத்துக்கு எழுப்பி விட்டு அவன் உடனே போய் செஞ்சுட்டான் பாருங்க. அன்னைக்கே செஞ்சுட்டான் தூக்கு மரத்தை. கொஞ்சமாவது யோசித்தானா, இல்லை வேற யாருக்கிட்டையாவது போய் ஏதாவது ஆலோசனை கேட்டானா, இல்லை கொஞ்சம் மனது அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒப்பு கொடுத்தானா, இல்லை. உடனே அந்த 50 முழ தூக்கு மரத்தை செஞ்சோடனே மறுநாள் ஒரு சம்பவம் நடக்குது. ராஜாவின் இடத்துல சொல்லப்படுகிறது, ஆமான் செய்த தூக்கு மரம் ஆமானுக்கே ரெடியா இருக்குது, அவன் வீட்டாண்டையில் இருக்கு. ராஜா சொன்னார், முதல்ல தூக்கி அவன் அதில் போடு. கதை முடிஞ்சது. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்ம தெளிவில்லாம செயல்பட்டோம்னா, அடுத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்க இருந்தீங்கன்னா, சொல்ற ஒன்னொன்னுத்துக்கும் நீங்க அப்படியே செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா, பிரச்சனை சொன்னவனுக்கு கிடையாது, சொன்னதை கேட்டு எது உங்களுக்கு நல்லதுன்னு யோசித்துக்குங்க. அடுத்தவங்க 1000 காரியம் சொல்லுவாங்க, நீயோ மனத்தெளிவு உள்ளவனாயிரு. அல்லேலூயா. அன்னைக்கு இந்த வார்த்தையை ஆமானுக்கு சொல்ல யாரும் இல்லை, நீயோ மன தெளிவுள்ளவனாயிரு. அவங்க சொல்றாங்க, நீ என்ன பண்ணாத, அதை செய்யாத, யோசி, கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்துரு,
தீங்கு அனுபவி. அவனை வணக்கம் சொல்லனா, அவனை விஷ் பண்ணனா பரவாயில்ல, அது உன் உள்ளத்தில் எடுத்துக்காத. மேபி அவனுக்கு உன்னுடைய தகுதி தெரியாம இருக்கலாம். உன்னை மதிக்கக்கூடிய ஒரு நாள் வரும், அது வரைக்கும் காத்துரு. அல்லேலூயா. இந்த மனத்தெளிவு இருந்தா அந்த தீங்கை என்ன பண்ணிருக்க முடியும்? ஆமானால அதை அக்செப்ட் பண்ணியிருந்திருக்க முடியும். அது அவனை பாதிச்சிருக்காது, சாதாரணமாக ஏற்றுக்கொண்டு போயிருப்பான். வீட்டில் போய் புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டில் போய் சொன்னதுனால அங்கே ஒரு தூக்கு மரத்தை ஆயத்தப்படுது, அங்கே ஒரு தவறான ஆலோசனை கொடுக்கப்படுகிறது, உடனே அதை போய் அவன் செய்கிறான். மறுநாள் அதுவே அவனுக்கு முடிவாக அமைந்து விடுகிறது. ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், தீவினையும் செய்வினையும். இது என்ன? தீவினையும் அவன் செய்த வினைய அவனுக்கு பிரச்சனை முடிஞ்சது. ஆகவே ஜாக்கிரதையா இருங்க. மற்றவங்க 1000 பேர் நம்முடைய நிலையை கண்டு ஒருவேளை வேணும்னே நம்மளை கோபத்தை அதிகப்படுத்தி விடலாம், அல்லது தெரியாம சொல்லலாம். நீயும் மன தெளிவுள்ளவனாயிரு. உங்க பக்கத்தில் உங்க கருத்தை பிடிச்சு சொல்லுங்க, நீயும், அதுக்கு தான் சொன்னேன், நீயும் மன தெளிவுள்ளவனாயிரு, நீயும் விழிப்பாரு. அல்லேலூயா. ஆமான் மனத்தெளிவு இல்லாதபடினாலே இப்படிப்பட்ட ஒரு முடிவுக்குள்ளாக அவன் வாழ்க்கை கடந்து போனதை நாம் பார்க்கிறோம். அவன் தெளிவுள்ளவனாக இருந்தால் இந்த காரியம் அவனுடைய வாழ்க்கையில் சம்பவித்திருந்திருக்காது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சில காரியத்தை செய்கிறதுக்கு பதில் இன்னொருத்தரை செய்ய வச்சு அதிலிருந்து நன்மை அனுபவிப்பாங்க. தான் விறகு சேர்த்து நெருப்பு கொளுத்தி குளிர் காயறதை விட்டுட்டு அடுத்தவனை தள்ளி நெருப்பில் தள்ளி விட்டுட்டு குளிர் காயிற ஜனங்க இன்னைக்கு உலகத்தில் அதிகம். அதுக்கு உதாரணமாக அநேக நாட்களுக்கு முன்னாக ஒரு ஒரு சம்பவத்தை சொன்னேன், மறுபடியும் சொல்கிறேன், நல்லது. ஒரு குரங்கும் அதோடைய குட்டியும் இருந்துச்சான். இது ரெண்டுகளுக்கும் ரொம்ப பசி, பயங்கரமான பசி. இப்போ பசிக்கு சாப்பிட்றதுக்கு என்ன தெரியாமல் வீடு வீடாக அலைஞ்சிருக்குது. அப்போது ஒரு ஜன்னல் வழியாக அந்த தாய் குரங்கை பார்த்துருக்கு, பெரிய குரங்கை பார்த்துருக்கு. அந்த டேபிள் மேலே என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு பாத்திரத்தில் பால் வச்சுருக்கிறாங்க. இப்போது எட்டக்கூடிய தூரத்தில் தான் இருக்குது. இப்போ அதை குடிக்கணும், அதுக்கு ரொம்ப பசி, அநேக நாள் பசியாக இருக்கிறதுனால இப்போ அந்த பாலை குடிக்கிறதுக்காக அந்த குரங்கு அப்படியே அங்கலாய்க்குது. ஆனால் இந்த பெரிய குரங்குக்கு என்னன்னா பயம், இது சூடாக இருக்குதா இல்லை ஆறி போயிருக்கான்னு தெரியல. கையை விட்டுவிட்டா சூடாக இருக்கிறதில்ல, கை வெந்து போயிருமே. ஆனால் என்ன பண்ணுது, பசி, அதை குடிக்கணும்னு சொல்லுது. அதை விட்டுட்டு போக முடியல. என்ன பண்ணிச்சான், தன்னுடைய குட்டி குரங்கு கூப்பிடுச்சான், வாங்க அப்படின்னு. அது ஓடி வந்திருக்குது. ஓடி வந்து நம்ம கையை கூடுன்னு இருக்குது. அது கையை நீட்டணும், கையை பிடிச்சி நைட்டாக ஜன்னல் விட விட்டு அந்த பாத்திரத்துல கையை விட்டோன்னா இது கீன்னு கத்தி அந்த பால் சூடாக இருந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த தாய் குரங்கு தெரிஞ்சிச்சு அதுக்கு குடிக்க முடியாது, அது சூடாக இருக்குது. இந்த மாதிரி தான் சிலர் என்ன பண்ணுறதுன்னா, அவங்க போய் காரியத்தில் இறங்கி சில காரியத்தை சந்திக்கிறதுக்கு பயந்துட்டு எவனையாவது பிடிச்சி முன்னாடி தள்ளி விட்டுட்டு அது நடக்குதா இல்லையா அங்கே செய்கிறாங்க, கூப்பிடுறாங்க, போய் பார்த்தியா அப்படின்றது. ஏன்னா இவங்க அங்கே போகிறதுக்கு யோசிச்சுட்டு அங்கே போகிற காரியம் நடக்குதா, அது சாத்தியமாகுமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எவனையாவது கழுத்தை பிடிச்சி முன்னாடி தள்ளி வேடிக்கை பார்க்கறது. அப்படி தான் இங்கே அநேக சம்பவம் நடந்தது. நீயும் மன தெளிவுனவனாயிரு. அல்லேலூயா. நிறைய பேர் 1000 சொல்லுவாங்க, 1000 காரியம் செய்வாங்க, ஒவ்வொருத்தருடைய மனநிலை எப்படின்னு தெரியாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், நாளைக்கு சொல்லக்கூடாது பாருங்க, அவங்க சொன்னாங்க அதனால தான் இதுதான் வேணான்றது. இது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அவங்க சொன்னாங்க, அவங்க பண்ணாங்க, வேண்டாம். நீங்க என்ன பண்ணுங்க, தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் சொல்றார், நீயோ மன தெளிவுள்ளவனார். அல்லேலூயா. நாளைக்கு பிரச்சனையில் சிக்கிட்டு அவங்களால இது இவங்களால இது, இன்னும் கொடுக்கப்பட்ட வேலையை செய்யணும், ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கணும். உங்கள் பொறுப்பை நீங்கள் செய்யணும், பொறுப்பை முடிக்கணும். அது நடுவில் எந்த விதமான காரியங்கள் வந்தாலும் மன தெளிவோடு கூட அக்செப்ட் பண்ணி உங்கள் காரியத்தை முன்னெடுத்து போக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. 4வது ஒரு காரியத்தை சொல்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 சாமுவேல் 25 8ஆம் வசனம். உம்முடைய வேலைக்காரரை கேளும், அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள், ஆதலால் தயை கிடைக்க வேண்டும், நல்ல நாளில் வந்தோம், உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கு கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றான். இந்த சம்பவத்தை சொல்றேன். தாவீது தன்னுடைய மக்களை அந்த மலையில் அனுப்புகிறார். அந்த மலையில தாவீது, அந்த கர்மேல் மலையில் அவங்க இருக்கிறாங்க. அந்த கர்மேல் மலையில் மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யவான்
செல்வந்தனாகிய நாபால் என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனுடைய ஆடுகள் எல்லாமே அந்த மலையில மேயக்கூடியது. அங்கே மேய்கிற நேரத்தில் தாவீதுடைய மனுஷரும் அந்த மலையில அவர்கள் இருந்தபடினாலே நாபாலுடையதான அந்த மந்தைகளை அவர்கள் பாதுகாத்ததை நாம் பார்க்கிறோம். இங்கே ஒரு சூழ்நிலையில தாவீது அவர்களிடத்திலிருந்து நன்மையை கேட்கும்படியாக, உதவி கேட்கும்படியாக அங்கே தன்னுடைய ஆட்களை அனுப்புகிறார். அங்கே ஆட்களை அனுப்பும் பொழுது அங்கே இப்படி சொல்லி அனுப்புகிறார். பாருங்க, தாவீது என்ன சொல்றாருன்னா, உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லி நாபால் என்கிற மனுஷனிடத்துல தாவீதுடைய மனுஷர் வந்து தாவீதுக்கான உதவியை கேட்கிறாங்க. அதற்கு அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது 11ஆம் வசனத்துல நாபால் என்ன சொல்கிறான், நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர் கத்திரிக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணுவித்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றான். இப்போ நாபால் என்ன சொல்றான், எனக்கு அவன் யாருன்னே தெரியாது. 13ஆவது வசனத்தில் பார்க்கும் பொழுது, அப்பொழுது தாவீது தன் மனுஷரை பார்த்து, நீங்கள் அவரவர் உங்கள் பட்டயத்தை கட்டி கொள்ளுங்கள் என்றான். அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டி கொண்டார்கள். தாவீதும் தன் பட்டயத்தை கட்டி கொண்டான். ஏறக்குறைய 400 பேர் தாவீதுக்கு பின் சென்று புறப்பட்டு போனார்கள். 200 பேர் ரஸ்துகள் அண்டையில் இருந்து விட்டார்கள். இப்போ தாவீதுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. இவ்வளவு உதவி செஞ்ச எவனுக்கு ஒரு கஷ்டத்தின் மத்தியில், ஒரு பசி நேரம், இந்த நேரத்தில் ஒரு அவனுக்கால முடியும், அவனுக்கு இல்லாத காரியம் ஒன்றும் இல்லை, உதவி கேட்டால் யாருன்னே தெரியாதுன்ட்டானே, என்ன இப்படியா பண்ணிட்டான், என்ன அவனை இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டானே என்று சொல்லி தாவீதுக்கு மிக கோபம் வந்து விட்டது. உடனே தன்னுடைய ஜனங்களை பார்த்து, தன்னோடு கூட இருக்கிறவங்களை பார்த்து சொல்கிறார், எல்லாம் கத்தி எடுங்கடா, எல்லாம் பட்டயத்தை எடுத்து இடுப்பில் கட்டி கொள்ளுங்க, இன்றைக்கு அவனை ஒன்றில் ஆக்கிடுவோம். அதை தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், தாவீது சொல்வார், அவன் வீட்டில் நீர் விடும் ஒரு நாய் கூட இல்லாத அளவுக்கு முழுவதையும் சங்கரிக்க போகிறேன் தான் தாவீது தன்னுடைய ஆட்களோடு கூட புறப்பட்டு வருவார். வாசிக்கலாமா? அது 25ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை கொலையையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதியின் மேல் ஏற்றின்னு பார்க்குற இந்த அபிகாயில் யாருன்னா நாபால் என்கிற மனுஷனுடைய மனைவி. இப்போ தாவீது நாபாலையும் நாபாலுடைய குடும்பத்தையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அழிக்க புறப்பட்டு வந்துகிட்டு இருக்கிறான்ற செய்தி நாபாலுடைய வேலைக்காரன்ல ஒருத்தன் நாபாலுடைய மனைவியாகி அபிகாயில் இடத்துல சொல்லிட்டான். இந்த வார்த்தையை நாபாலுடைய மனைவி கேட்ட உடனே இவளுக்கு தெரியும், தாவீது ஆட்களோடு கூட வந்தா மொத்தத்தையுமே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாருன்னு தெரியும். அதே நேரத்தில் தாம் புருஷன் ஒரு பைத்தியக்காரன்றதும், இப்போ சிரிப்பு வருது பார்த்தீங்களா, நான் அபிகாயிலுக்கு தெரியும். அதனால தான் என்ன பண்றா, எங்க தன்னுடைய கணவனுக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் தன்னுடைய உடைமைகள் எல்லாருக்கும் அழிவு வந்துட போதுன்றதுக்காக தீவிரமாய், அந்த வசனத்தை வாசித்தோம் இல்லையா 18ஆம் வசனத்தில், அபிகாயில் தீவிரமாய் என்னென்னலாம் எடுக்கிறா பாருங்க, அதிகமாய் காரியங்கள் எடுத்து அவன் வேலைக்காரர்கிட்ட கொடுத்து அவங்களும் சேர்ந்து அந்த கழுதின் மேலே வைத்து தாவீது தன்னுடைய இடத்துக்கு வருவதற்குள்ளாக வழியிலேயே தாவீதை சந்தித்து தாவீதினுடைய கோபத்தை ஆற்றும்படியாக அபிகாயில் புறப்பட்டு வருகிறார். 4வது காரியம் அழிவும் அறிவும். 4வது காரியம் அழிவும் அறிவும். நாபாலை அழிக்கும்படியாக, நாபாலுடைய மொத்த உடைமைகளை அழிக்கும்படியாக தாவீது வருகிறார் கோபத்தோடு கூட. இந்த தாவீதை தடுத்து நிறுத்தும்படியாக, நாபாலையும் தன்னுடைய வீட்டை காப்பாற்றும்படியாக அறிவுள்ள ஒரு ஸ்திரீ ஆகிய அபிகாயில் புறப்பட்டு வராங்க. இப்போ அழிவும் அறிவும் ஒன்றை ஒன்று சந்திக்கிறது. அதே அதிகாரம் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்தில் விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும், உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியால் உமது செவி கேட்க பேச வேண்டும். என் ஆண்டவனாகி நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை.
இப்பொழுதும் என் ஆண்டவனே, நீர் ரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரி கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். இப்பொழுதும் உம்முடைய சத்துருக்களுக்கும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களுக்கும் நாபாலை போல ஆக கடவர்கள். இப்பொழுது உம்முடைய அடியால் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பீராக. 31ஆம் வசனம், நீர் விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்காலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது, மன இடரலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உம்முடைய அடியாலை நினைப்பீராக என்றார். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை, எவ்வளோ ஒரு அறிவுபூர்வமான ஒரு செயல்பாடு பார்த்தீங்களா? அந்த அதிகாரத்தை நேரம் இருந்தால் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. தன் குடும்பத்தை அழிக்கும்படியாக ஒரு மிகப்பெரிய அழிவு புறப்பட்டு வருகிறது. அந்த அழிவை தடுத்து நிறுத்தும்படியாக ஒரு ஸ்திரீ செயல்பட்டா. அவருடைய ஞானம் அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவள் புத்தி உள்ள ஸ்திரீ. இங்கே நீங்கள் இருக்கிற எல்லாருமே புத்தி உள்ள ஸ்திரீயாக தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே தாவீது இடத்துல வந்து அவன் தாவீதை பார்த்த உடனே அவளுடைய தாழ்மையை வெளிப்படுத்துறதை பார்க்குறோம். விலைக்கு சொல்ல நேரம் இல்லை, தன்னை தாழ்த்துக்கிறத பார்க்குறோம். எப்படிலாம் தாவீதுக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தி தன்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்க உண்மையான வார்த்தை, தன்னுடைய குடும்பத்திற்கும் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்குறா. தன்னை அந்த தவறுக்கு காரணமாக எடுத்துக்கொள்ள சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிறா. அதுக்கு பிறகு தாவீதை குறித்து சொல்றா, நீங்க ஏன் வீணா ரத்தம் சிந்தணும்? நாளைக்கு நீங்க மறுபடியும் உங்க சிங்காசனத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்தும் பொழுது இப்போ செஞ்ச அந்த காரியத்தை அன்றைக்கு நீங்க யோசிக்க கூடாது. ஐயோ அன்னைக்கு நான் தேவையில்லாம ரத்தம் சிந்திட்டேனேன்னு சொல்லி அன்னைக்கு நீங்க யோசிக்க கூடாது இல்லையா? அதனால இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதற்கு தாவீதுடைய பதில் என்ன? 25ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது தாவீது அபிகாலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கும் என் கையே பழி வாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோட வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கொடுக்காதிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையில் வாங்கி கொண்டு அவளை பார்த்து, நீ சமாதானத்தோடு உன் வீட்டுக்கு போ, இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றார். ஹல்லேலூயா. எப்படி உக்கிரமாக புறப்பட்டு வந்த தாவீது ராஜா அங்கே அபிகாயில் என்கிற ஒரு புத்தி உள்ள ஸ்திரீயுடைய செய்கை நிமித்தமாக அங்கே அப்படியே அந்த மனநிலை மாறுகிறது. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் கேட்கலாம், அங்கே ஆமானுக்கு ஒருத்தி அங்கே சிரேஷ் என்கிற அவளுடைய மனைவி இப்படிப்பட்ட காரியத்தை சொன்னாங்க, அதனால் ஆமான் இப்படி ஆனா. இப்போ நாம் எப்படி செயல்படணும்னா இந்த அபிகாயில போல நாம் செயல்பட்டா நம்முடைய மனதும் தெளிவாக இருக்கும், மற்றவருடைய மனதையும் நாம் தெளிவுபடுத்த முடியும். ஹல்லேலூயா. இவன் இவ்வளவு காரியத்தை அவன் இடத்துல தெளிவாய் பொறுமையாக உட்கார்ந்து பேசினதுனால தான் தாவீதுடைய கோபத்திலிருந்து ஒரு பெரிய மாற்றம் உண்டாகி வந்தவளை பார்த்து சொல்கிறான், நீ சமாதானத்தோடு போ. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் யோசித்து மன தெளிவுள்ளவர்களாய் பேசுங்க. அது உங்கள் வீட்டில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாரை சந்திக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கலாம், நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் மற்றவரிடத்துல பேசும்பொழுது ஒருவேளை அவர்கள் உங்கள் மேலே கோபம் கொண்டவர்களாக இருக்கலாம், உங்களை புரிந்து கொள்ளாதபடிக்கு சில காரியங்களை உங்களுக்கு தீங்காய் செய்கிறவர்களாக இருந்தாலும் உங்களுடைய மறு உத்தரவு நீங்கள் அவர்களிடத்துல பேசக்கூடிய வார்த்தைகள் தெளிவுள்ள வார்த்தைகளாக இருக்கணும். இங்கே அபிகாயில் மன தெளிவுள்ளவளாக இருந்தபடினாலே காரியங்களை அழகாக தாவீதுக்கு எடுத்து விவரிக்கிறதை பார்க்கிறோம். மன தெளிவில்லாதபடிக்கு கோபத்தினால் நிறைந்திருந்த தாவீதுக்கு மன தெளிவுள்ள ஒரு ஸ்திரீயினாலே அவனுக்கு மன தெளிவு உண்டானது. ஆமாவா இல்லையா? இங்கே கடைசியில் அதுதானே பார்க்குறோம். தாவீது சொல்லி, நீ மட்டும் வரலன்னா, உன்னுடைய வார்த்தையின்படி நான் செய்யாமல் போயிருந்தா என்ன நடந்திருக்குன்னே தெரியாது. ஆகவே மன தெளிவுள்ளவர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கும் நன்மை, உங்கள் நிமித்தம் உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு நன்மை, உங்களுடைய உடைமைகளுக்கு நன்மை, உங்களுடைய எல்லாவற்றிற்கும் நன்மை. ஹல்லேலூயா.
இவள் நிமித்தம், இந்த அபிகாயில் நிமித்தம் நாபால் காப்பாற்றப்பட்டான், அபிகாயில் காப்பாற்றப்பட்டார்கள், அவனுடைய வீட்டில் இருக்கிற எல்லாமே காப்பாற்றப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ தேவன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று சொன்னால், முதல்ல வாசித்தோம் இல்லையா, நீயும் மன தெளிவுள்ளவனாயிரு. இந்த இடத்துல மாத்திரம் இந்த அபிகாயில் இருந்த இடத்துல சிரேஷை வச்சு பாருங்க என்ன நடந்திருக்கும்னு, என்ன சம்பவிச்சிருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. கொஞ்சம் இடத்த மாற்றி ஆளை மாற்றி யோசித்து பாருங்க. சிரேஷ் மன தெளிவில்லை, ஆமானுக்கு மன தெளிவில்லை. இவங்க இந்த இடத்துல இருந்தா காரியம் வேறமாய் போயிருக்கும். தாவீது மொத்த பேரையும் சங்கரித்து போட்டிருப்பார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம குடும்பத்தில், நம்ம வாழ்க்கையில், நம்ம ஊழியங்களில் வரக்கூடியதான எந்த தீங்கா இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும், நாம் மனத்தெளிவுள்ளவர்களாய் செயல்பட்டால் நமக்கும் நன்மை, நமக்கு எதிராய் வருகிறவர்களுக்கும் அது நன்மையாக இருக்கும். ஹல்லேலூயா. மொத்தம் எத்தனை காரியத்தை சொன்னேன்? முதலாவது என்ன? மனநிறைவும் மனநோவும். யார் யார் அங்கே? தாவீதும் மீகாள். இரண்டாவது ஜெயமும் பயமும், எலியாவும் ஏசபேலும். மூன்றாவது தீவினையும் செய்வினையும், ஆமானும் சிரேஷும். நான்காவது அழிவும் அறிவும், அபிகாயிலும் தாவீதும். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அங்கே எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. மத்தேயு 4:3ஆம் அதிகாரம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால், 6வது வசனம், நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் என்ன பண்ணும்? தாழ குதியும். இது தெரியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் வனாந்தரத்தில் உபவாசம் இருந்த பிறகு அங்கே பிசாசு வந்து ஆண்டவர் என்ன பண்ணுறான்? சோதிக்கிறான். அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? நீர் தேவனுடைய, அவன் சொல்றது உண்மையா இல்லையா? ஆமா தானே? நீர் தேவனுடைய குமாரனை ஆனால், அவன் பெரிய ஒரு சேலஞ்ச் வைக்கிறான். நீ சொல்றபடி நீதானா, நான் சொல்றதை செஞ்சு ப்ரூவ் பண்ணு. நீ நினைக்கிறபடி நீதானா, நான் சொல்றபடி என்ன பண்ணு, செய்து அதை ப்ரூவ் பண்ணுன்றான். இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தின் ஆரம்பமே அவர் சவால் நிறைந்துதான் ஆரம்பித்தார். அவன் சொன்னான், நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் எல்லாம் அப்பமாகும்படி செய்யும். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணல அதை. ஆனால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனா இல்லையா? ஆமாம் இல்லையா? ஆனாலும் அவர் என்ன பண்ணல அதை செய்தாரா இல்லையா? ஆனால் செஞ்சுருக்கணும் தானே. அவன் சொன்னபடி தேவனுடைய குமாரனா இருந்தால் அவனே சொல்கிறான், நீ தேவனுடைய குமாரன் இருந்தால் அந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும். அப்போ அப்படி செய்யலைன்னா என்ன அர்த்தம்? சவால் விடுறவனுக்கு அது என்ன அர்த்தமாகுது? தேவனுடைய குமாரன் இல்லைன்னு அர்த்தம். எப்படி டேக்கிள் பண்ணுறான் பாருங்க. மறுபடியும் இன்னொரு காரியத்தில் கொண்டு போய் நிறுத்திட்டு சொல்கிறான், நீர் தேவனுடைய குமாரன் ஆனால் தாழ குதியும், அப்பொழுது உங்களுடைய தூதர்கள் தங்கள் கரங்களில் உங்களை பாதத்தை ஏந்தி கொண்டு போவார்கள்ன்றான். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் தான். அவர் குதித்து காமிச்சிருக்கணும், பாரு நான் தேவனுடைய குமாரன், பரலோகத்திலிருந்து வந்தவன், என் பிதா தம்முடைய தூதர்கள் கட்டளையிட்டார், நான் ஒன்றும் ஆகலன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் செய்தாரா? இயேசு செய்யல. ஒவ்வொன்றுக்கும் அவரும் வேதத்திலிருந்து வசனத்தின்படியே பதில் கொடுத்தார். இந்த ஆரம்பம் எது வரைக்கும் இருந்தது தெரியுமா? மத்தேயு 27ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த வழியாய் கடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ள கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனை ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா. எங்க ஆரம்பிச்சது எது வரைக்கும் தொடர்றது பார்த்தீங்களா? நீ தேவனுடைய குமாரனை ஆனால் கல்லுகள் அப்பமாகும்படி செய், தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதி. இப்போ ஊழியத்தின் நிறைவு, ஃபைனல் ஸ்டேஜ். கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மன தெளிவுள்ளவராயிருந்து தன்னுடைய ஊழிய நாட்களிலே பல தீங்குகளை அனுபவித்தார். அவரை குறித்து பல அவச்சொல், குடிகாரன் சொன்னாங்க, பேய்களை உடையவன் சொன்னாங்க, பேய்களுக்கு தலைவன் சொன்னாங்க, பேய்களை வைத்து பேய்களை துரத்துகிறவன் என்று சொன்னார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து பல விதமான காரியங்களை சொல்லி அவரை வேதனைப்படுத்தினார்கள்.
தேவ தூஷணம் சொல்லுகிறார் என்று சொன்னார்கள். தீங்கு அனுபவித்து கொண்டே தான் இருந்தார். ஆனால் எந்த நேரத்திலுமே அந்த தீங்குக்கு தக்க பதிலையோ அதற்கு எதிர்வினை இயேசு கிறிஸ்து செய்யவே இல்லை. தன் வேலையை, சுவிசேஷத்தினுடைய வேலையை அவர் செய்தார். இப்பொழுது சிலுவையில தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கிற இடத்துல நின்றுகிட்டு இருக்கிறார். இப்போ அவர் ஜீவனை விட்ட முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிந்தது, ஃபினிஷ்டு. இப்போ லாஸ்ட் ஸ்டேஜ். பிசாசு ஆரம்பத்திலே வந்தான் அவருடைய ஊழியத்தை ஸ்டாப் பண்றதுக்கு. நீ தேவனுடைய குமாரனை ஆனால் கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும். அப்படி அவர் செய்திருந்தா காரியம் எப்படி மாறி இருக்கும்னா, பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவரா அவர் மாறிட்டு இருப்பாரு. அல்லேலூயா. பிசாசுடைய வார்த்தைக்கு தேவன் கீழ்ப்படிந்தவரானா இப்ப யார் யாருக்கு மேல போயிருவா? தேவனுக்கு மேல பிசாசு உயர்ந்துருவான். இப்ப அவன் என்ன சொல்லுவான்? எனக்கு இயேசுவை கீழ்ப்படிஞ்சிட்டாருன்னா இப்ப அவன் தான் பெரிய ஆளு. அல்லேலூயா. இப்ப அதுக்கு பிறகு அவரால் என்ன பண்ணிருக்க முடியாது? ஊழியத்தை நிறைவேற்றிருக்க முடியாது, ஊழியத்தை தொடங்கி இருக்க முடியாது. இப்பொழுது லாஸ்ட் ஸ்டேஜ். இப்ப மறுபடியும் கடைசியில் டச் பண்ணி பார்க்கறான். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவை விட்டு இறங்கி வாரும். 43வது வசனத்தை வாசிங்க. தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தானே, இப்பொழுது இவனை ரட்சிக்கட்ட எப்படி சவால் வருது பாருங்க. இப்போ அங்க எப்படி இருந்திருக்கும் அந்த உள்ளம்? இப்படியாடா சொல்லிட்டு இருக்கிறீங்க, இப்படியா சொல்லிட்டு இருக்கீங்கன்னா தேவனுடைய குமாரன் நான் நிரூபித்து காட்டுறேன்னு சொல்லி ஒரு நொடி இயேசு நினைச்சிருந்தா கூட சிலுவையில இருந்து இறங்கி வந்துட்டு இருக்க முடியும். ஆனாலும் அவர் மன தெளிவுள்ளவராக இருந்தபடினாலே யாருக்கும் தன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வந்தது ஒரு நோக்கம். அவர் வந்தது உலகத்தின் மக்களுக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தணும், தன் ஜீவனை கொடுக்கணும், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கணும். பிதா ஒருவருடைய வார்த்தையை தவிர வேற எந்த வார்த்தைக்கும் அவர் செவி கொடுக்க கூடாது, கீழ்ப்படியக்கூடாது. இதுல எல்லா கட்டங்களிலும் இயேசு கிறிஸ்து மன தெளிவுள்ளவராக இருந்தார். ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் மன தெளிவுள்ளவராக இருந்து தீங்கு அனுபவித்து சுவிசேஷனுடைய வேலையை செய்து தன்னுடைய ஊழியத்தை அவர் என்ன பண்றாரு? நிறைவேற்றினார். இதன் மத்தியில பல பேர் சவால் விடுவாங்க, நீ இதை செய், உன்னை ப்ரூவ் பண்ணி காட்டு. தேவையே இல்லை. ஒருவேளை உங்ககிட்ட வந்து நீங்க நல்லவன்கிறத நீங்க மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு யாரு கேட்டாலும் அப்படி நீங்க செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. நீங்க மற்றவங்களுக்கு முன்பாக நல்லவங்க தான் நிரூபித்து காட்டினாலும் உன்னை கெட்டவன் சொல்றவன் என்னைக்கும் கெட்டவன் தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. மற்றவங்களுக்காக நீங்க உங்களை தரம் தாழ்த்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மன தெளிவுள்ளவங்களா இருங்க. அடுத்தவங்க உங்களை புரிந்து கொள்ளணுன்றதுக்காக உங்களுடைய வாழ்க்கை தரத்தை குறைச்சு கொள்ளாதீங்க. உங்களுடைய ஸ்தானத்தை இழந்து விடாதீங்க. உங்களுடைய மேன்மையை விட்டு கொடுக்காதீங்க. அடுத்தவங்க 1000 பேசட்டும், நீயோ மன தெளிவுள்ளவனாயிரு. உங்களுக்கு நீங்க யாருன்னு தெரியணும், ஆண்டவருக்கு உங்களை யாருன்னு தெரியணும். சுத்தி இருக்கிறவங்க 1000 பேசுவாங்க. எல்லா மனுஷரும் திருப்திப்படுத்தினா உங்க வாழ்க்கையை நீங்க வாழ முடியாம போயிடும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை நீங்க வாழுங்க, கர்த்தருக்கு முன்பாக நீங்க வாழுங்க. 1000 பேர் 1000 பேசிட்டு போட்டோம், 1000 சொல்லட்டும், அவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. நீங்க மன தெளிவுள்ளவர்களாக இருந்து உங்களுடைய காரியத்தை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. உங்களுடைய வேலைகளை, உங்கள் ஊழியத்தை நீங்கள் நிறைவேற்றி முடிக்கணும். ஹல்லேலூயா. இதுல மன தெளிவு இல்லாம போச்சுன்னா எல்லாமே டோட்டல் கொலாப்ஸ் ஆயிரும். அதற்கான காரியங்களை தான் நம்ம 5 காரியங்களை வைத்து நம்ம பார்த்தோம். கடைசியாக நாம் பார்த்தது சத்தியமும் சாத்தானும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சாத்தான் சோதிச்சான். ஆனால் சத்தியத்தை அவர் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதற்கு காலம் பதில் சொல்லும். ஆமென். அதற்கு என்ன பண்ணோம்? அன்றைக்கு பிசாசு வனாந்தரத்தில் வந்து சோதித்த பொழுது கல்லுகள் அப்பங்களாக மாறாமல் போனாலும், இயேசு கிறிஸ்து தாழ குதிக்காம போனாலும், தேவனுடைய குமாரன் என்று விளங்காம போகல. நாள் ஒன்று வந்தது, அங்க இருந்ததான 100க்கு அதிபதி சொன்னா இயேசுவை பார்த்து, இவர் தேவனுடைய குமாரன். அல்லேலூயா, அல்லேலூயா. சரித்திரம் சொல்லுகிறது, அங்க இருந்த அந்த 100க்கு அதிபதி பார்வை கோளாறு உள்ளவனா இருந்திருக்கிறான். இயேசு கிறிஸ்துடைய விழாவில ஈட்டியை குத்தின பொழுது அதிலிருந்து பாய்ந்த ரத்தமும் தண்ணீரில் ஒரு சொட்டு அவனுடைய கண்ணில் பட்ட உடனே அவன் பார்வை அடைஞ்சிட்டானா. அவன் பார்வை அடைஞ்சிட்டான். சொன்னானா, இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன். ஆகவே நீங்க உங்களை யாருன்னு நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த சாத்தானுக்கும் நீங்க உங்களை யாருன்னு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
கர்த்தருக்கு உங்களை யாருன்னு தெரியும். சத்தியத்தின்படி நடவுங்கள், காலம் உங்களை யார் என்பதை காட்டும், சாத்தான் யார் என்பதையும் காலம் விளங்க செய்யும். ஹல்லேலூயா. முழங்கால் படிடுவோமா?